ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மின் வாரியத்தில் 1794 கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் வந்து நிரப்ப போகிறாங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு மின் வாரியத்தில் 1794 கள உதவியாளர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்கு. அக்டோபர் 2ஆம் தேதி வரை இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு மின் வாரியத்தில் 1794 கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய குழுமத்தினால் வழங்கப்படும் ஏதேனும் ஒரு தொழில் பிரிவில் தேசிய தொழிற் சான்றிதழ், தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் கட்டாயம் வந்து இருக்கணும். என்ன வேலை அப்படின்னா, மின் பணியாளர் அல்லது கம்பியால் அல்லது சிறப்பு திட்டத்தின் கீழ் மின்னியல் தொழில் பிரிவு முடித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மின் பணியாளர் அல்லது கம்பியால் அல்லது மின்னியலில் தேசிய தொழிற்பயிற்சி சான்றிதழ், தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெறாமல் அதே பாடப்பிரிவில் உயர் கல்வி தகுதி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்தளவில் 32 வயதுக்கு மிகாதவர்கள் விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் 42 வயது வரையும், முன்னாள் இராணுவத்தினர் 50 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். தேர்வர்கள் தேர்வு அறிக்கை வெளியாகும் நாளன்று போதுமான தமிழ் அறிவு வந்து பெற்றிருக்கணும். பின்வரும் தகுதியை பெற்றிருக்கும் ஒருவர் தமிழில் போதிய தகுதி உடையவராக கருதப்படுவார். வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் உயர்நிலை படிப்பில், மேல்நிலை பள்ளி படிப்பில், பட்டப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அல்லது உயர்நிலை பள்ளி படிப்பை 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அல்லது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தினால் நடத்தப்பெறும் 2ஆம் நிலை மொழித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஒரு பதவிக்கு கல்வி தகுதி 10ஆம் வகுப்பை விட குறைவாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பின் அக்கல்வி தகுதியை தமிழ் வழியில் பயின்றிருக்க வேண்டும். அந்த வகுப்புல அல்லது பட்டப்படிப்பு வரையிலான படிப்புல தமிழை ஒரு மொழி பாடமாக பயின்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்தளவில் மாதத்திற்கு 18,800 59,900 வரையும் கொடுக்குறாங்க. தேர்வு முறையை பொறுத்தளவில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு, தொழிற்பயிற்சி நிலை 2, ஒரு படிநிலை எழுத்து தேர்வு உடையது. இணையவழி விண்ணப்பத்தில் கோரப்பட்ட உரிமை கோரல்களின் அடிப்படையில் தேர்வர் எழுத்து தேர்விற்கு அனுமதிக்கப்படுவாங்க. தேர்வர்கள் எழுத்து தேர்வின் தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்விலும் கலந்து கொள்வது கட்டாயம். தாள் 1 மற்றும் தாள் 2 ஆகிய இரண்டிலும் கலந்து கொள்ளாத தேர்வர்கள் குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் கூட தேர்விற்கு வந்து கலந்து கொள்ள கருதப்பட மாட்டாங்க. உடற்தகுதி தேர்வு வந்து இதற்கு வந்து வச்சிருக்காங்க. இதில் செயல்முறை 1ல் கம்பம் ஏறுதல் மற்றும் குறுக்கு கை பொருத்துதல். முதலில் மின் கம்பம் நிறுவப்பட்டுள்ள நிலப்பரப்பில் பாதுகாப்பிற்காக இடுப்பு கயிறை வந்து முறையாக வந்து இடுப்பில் கட்டிக்கொண்டு 9 மீட்டர் முன்னெழுத்தப்பட்ட கலவை மின் கம்பத்தில் மும்முனை குறுக்கு கை கட்டப்பட்டுள்ள கயிற்றின் மறுமுனையினை எடுத்துக்கொண்டு ஏறணும். பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக கம்பத்தில் கால் வைப்பதற்கான கட்டையினை கட்டி தனது இடுப்பு கயிற்றினையும் கம்பத்தில் கட்டணும். அதன் பின் மும்முனை குறுக்கு கையை சரியாக பொருத்தி மீண்டும் நிலப்பரப்பிற்கு வரணும். குறுக்கு கையை கம்பத்தின் மேல் பகுதியில் இருந்து ஏறக்குறைய 1 அடி தூரத்தில் பொருத்தணும். மேற்கண்ட செயல்முறையினை 8 நிமிட கால அவகாசத்தில் ஒரே வாய்ப்பில் வந்து செய்து முடிக்கணும். அடுத்து வந்து செயல்முறை 2ல் அலுமினிய மின் கடத்தியல் உலோக பாகங்களில் டிஸ்கில் முறையாக பொருத்தணும். மின் கடத்திய உலோக பாகத்தில் முறையாக பொருத்திய பின்னர் மின் கடத்தினை இணைத்து 20 சுற்றிற்கு குறையாமல் வந்து பிணைக்கணும். இழுவை கயிற்றினை அலுமினிய கம்பியுடன் பின்னணும். மேற்கண்ட செயல்முறையினை 2 நிமிட கால அவகாசத்துக்குள்ள செய்யணும். ஒரே வாய்ப்பில் செஞ்சு முடிக்கணும். அடுத்த செயல்முறை 3ல் 3 எண்ணிக்கை கொண்ட 3% அடி 5 குறுக்கு கையை சுமார் 100 மீட்டர் தூரத்தினை 1 நிமிடத்தில் பலூனை கீழே வைக்காமல் ஒரே வாய்ப்பில் கடத்தி செல்லணும். இந்த 3 செயல்முறை மூலமாக உடற்தகுதி தேர்வு நடத்துகிறாங்க. விண்ணப்பிப்பதற்கு 2/10/2025 கடைசி நாள். இதற்கான போட்டித் தேர்வு 16/11/2025 நடைபெறும். கால நேரத்தில் தமிழ் தகுதி, பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு தேர்வும், பிற்பகலில் தொழில் பிரிவு, மின் பணியாளர் மற்றும் கம்பியால் தேர்வும் நடைபெறும். இந்த வேலைக்கு வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.